வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானம் சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிலி நாட்டுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயார், பிரதமர் மோடி பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு திட்டம், கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஜப்பான். குரூப் 1-1A தேர்வு அட்டவணை வெளியீடு, டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. கச்சத்தீவை மீட்க கோரி சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். எனவே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கச்சத்தீவை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தமிழக சட்டசபையில் முன்மொழிந்தார். அதில் மீனவர்கள் விவகாரத்தில் ஒன்றிய அரசு இதுவரை ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சாடினார். மேலும் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை பிரதமர் மோடி மீட்டு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கச்சத்தீவை மீட்க கோரி 4வது முறையாக தீர்மானம் கொண்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவை மீட்கவும், கச்சத்தீவில் இருக்கிற இந்திய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து வந்திருக்கு. கழக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதங்கள் எழுதி தமிழ்நாட்டு மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்க வலியுறுத்தி வந்திருக்குன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ 3/10/1991 மற்றும் 3/5/2013 ஆகிய தேதிகளிலையும், அதே போல முன்னாள் அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய OPS அவர்களும் முதலமைச்சராக இருந்தப்போ 5/12/2014 அன்றும் கச்சத்தீவை திரும்ப பெற இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கச்சத்தீவை திரும்ப பெற நான் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். பிறகு 19/7/2023 அன்று மாண்புமிகு பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் வரலாற்று ரீதியாக கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு மீனவர்கள் பாரம்பரியமாக கச்சத்தீவை சுற்றி மீன்பிடித்துள்ளார்கள். மாநில அரசின் ஒப்புதலின்றி கச்சத்தீவு இலங்கைக்கு மாற்றப்பட்டதால் தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மேற்கோள் காட்டி கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும். அதுவே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும்னு, அதுவரை தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். தீர்மானம்: தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சிலி நாட்டுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சிலி நாட்டின் அதிபர் கேப்ரியல் போரிக் போன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். முன்னதாக டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டிஜிட்டல், பொது உட்கட்டமைப்பு, ரயில்வே, விண்வெளி மற்றும் பிற துறைகளில் சிலியுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்றும், இதனால் இந்தியா சிலி நாடுகளின் கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க கடிதம் எழுதியுள்ளார். கடந்த மார்ச் 22ஆம் தேதி அன்று சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது.
அதில் ஒன்றிய அரசால் தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த தீர்மானத்தை பிரதமரிடம் வழங்க நேரம் கேட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்கு கடன் வழங்க ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தமிழ்நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட முதலீட்டு சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான JICA 2106 கோடி கடன் வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஏற்ப நிலையான எதிர்காலத்தை மேம்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. 72 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1-1A தேர்வு அறிவிப்பானை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் TNPSC தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி வருகிறது. இந்நிலையில் துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரி உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உள்ளிட்ட 72 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் நிலையில் தேர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே 2ஆம் நிலை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், 2ஆம் நிலை தேர்வில் தமிழில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மற்ற தேர்வு தாள்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தேர்வாணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மதுரவாயல் துறைமுகம் உயர்மட்ட சாலைக்கு கலைஞர் பெயர் சூட்டுவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மதுரவாயல் துறைமுகம் உயர்மட்ட சாலைக்கு கலைஞர் பெயர் சூட்ட வேண்டும் என தீர்மானத்தை உறுப்பினர் ஈஸ்வரன் சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு 3.570 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை பணிகள் நடைபெறும் என்றும், சாலை பணிகள் தொடர்பாக ஒன்றிய அரசு, மாநில அரசு இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை வேறு இடத்தில் தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பணிகள் நிறைவடைந்த பின் பெயர் சூட்டுவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு முதலமைச்சராக நான் கலைஞர் இருந்த பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் டெல்லியில் இருக்கிற பொழுதுதான் மன்மோகன் சிங் அவர் அழைத்து அந்த பாலம் துவக்கப்பட்டது. அதனால் 14 ஆண்டு காலம் கிடப்பிலே இருந்தது கருத்தை இங்கே எடுத்து சொன்னார்கள். இந்த ஆட்சியை பொறுப்பேற்றனுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது இந்த பாலத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பிரதமரிடத்திலும் மாண்புமிகு நிதின் கட்கரிடத்திலும் நேரடியாக கடிதம் தந்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை நானே நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்ததும் வலியுறுத்தினோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் மீண்டும் கட்டுகிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு திட்ட மதிப்பீடு என்றால் 3570 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு மும்பையை சேர்ந்த குமார் என்கிற ஒரு நிறுவனம் அதை எடுத்திருக்கிறது. இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உயர்மட்ட சாலை என்பது மொத்தம் 21 கிலோமீட்டர். அது 2 பகுதியாக அந்த பாலம் அமைகிறது. ஒன்று கீழ்ப்பகுதி, இன்னொன்று மேல் பகுதி என்று 2 இடங்களுக்கு உள்ள மேம்பாலம். இந்த மேல் பகுதி என்பது மதுரை வாயிலிருந்து புறப்பட்டு நேரடியாக துறைமுகத்திற்கு வந்துவிடும். அதில் எந்த இடையூறு இருக்காது. கீழ்ப்பாலம் என்பது 6 இடங்களிலே இறங்கு பாலமும் 7 இடங்களிலே 7 பாலமுமாக இந்த டிசைன் அமைந்திருக்கிறது. பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது. 20/5/2020 ஒப்பந்தம் இருக்கிறது. அவளுக்கு ஒப்பந்த காலம் என்பது 26 வரைக்கும் இருக்குது, 3 ஆண்டு காலம். ஆனால் அது முடிவதற்கு தொடர்ந்து மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு செய்து அந்த பாலத்தை விரைவாக அதை கட்டுப்படுத்துவதற்கு மாநில நெடுஞ்சாலைத்தில் முழு ஒத்துழைப்பு. பெண்களுக்காக திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்த பெண்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பரிசு தொகை வழங்கினார். மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை தெற்கு மாவட்ட திமுக சோழிங்கநல்லூர் கிழக்கு சார்பில் மாநகராட்சி பெண் மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா மற்றும் வட்டக்கழக செயலாளர் குங்ஃபு கருணா தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
பின்னர் திமுக சார்பில் வழங்கப்பட்ட திட்டங்கள் குறித்த கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த பெண்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் MP தமிழச்சி தங்கபாண்டியன் 1000 ரூபாய் பரிசு தொகையை வழங்கினர். முல்லை பெரியாறு அணையை இடிக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள எம்புரான் திரைப்படத்தை தடை செய்ய கோரி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து பேரழிவை ஏற்படுத்தும் என சித்தரித்து தயாரிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் கோகுலம் கோபாலகிருஷ்ணனை கைது செய்ய வலியுறுத்தியும் எம்புரான் திரைப்படத்தை தடை செய்ய கோரியும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாபு தலைமையில் பொள்ளாச்சி கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கி கொண்டிருப்பது முல்லை பெரியாறு அணை. அதனை இடிக்கும் நோக்கத்தோடு கேரளா அரசு பல்வேறு பிரச்சாரங்களை திரைப்பட நடிகர்களை கொண்டு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து விட்டதாகவும் விரைவில் உடைந்து பேரழிவை கேரள மக்களுக்கு ஏற்படுத்த போவதாகவும் அதை உடைத்தெறியும் சதியை செய்வதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற விழிப்புணர்வை உருவாக்குகிற ஒரு கேரளாவில் அவதூறு செய்து அதை பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சியில் எம்பூரான் திரைப்படத்தை இந்த கோகுலம் கோபாலன் தயார் செய்திருக்கிறார். அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகளை எம்பூரான் திரைப்படம் திரையிடுவதை தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் கோகுலம் சிட் ஃபண்ட் செயல்படுவதற்கு அனுமதிக்க கூடாது. அதை தடை விதிக்க வேண்டும். அதை இழுத்து மூட வேண்டும். அதுவரையிலும் தமிழ்நாடு விவசாயிகள் ஒன்றிணைந்து தீவிரமான போராட்டத்தில் களமிறங்க இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை செய்கிற விதமாக பொள்ளாச்சியில் இந்த கோகுலம் சிட் ஃபண்ட் எதிரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டிற்கு விரோதமாக முல்லை பெரியாறு அணையை உடைக்கும் சதியோடு திரைப்படத்தை தயாரித்திருக்கிற கோகுலம் கோபாலன் தமிழ்நாட்டில் நடமாடலாமா? தமிழ்நாட்டில் சிட் ஃபண்ட் நடத்தலாமா? தமிழக அரசு அனுமதிக்கலாமா? மத்திய அரசு தணிக்கை துறை இப்படி மாநிலங்களுக்கும் மாநிலம், தமிழர்களுக்கும் கேரள மலையாளிகளுக்கும் முரண்பாடுகளை கலவரத்தை உருவாக்குகிற முயற்சியில் இப்படி ஒரு திரைப்படத்தை திரையிட அனுமதிக்கலாமா? உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி முதற்கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுமையிலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். 1-2 நாட்கள் அவகாசம் தருகிறோம். திரைப்படம் தலையிட மறுத்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திரையரங்குகள் முன்னதாக தீவிரமான போராட்டத்தை ஈடுபடுவதோடு புதுக்கோட்டையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கும் 10 லட்சத்திற்கான காசோலையை MP துரை வைகோ சார்பில் மதிமுகவினர் வழங்கினர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர் SK கலியமூர்த்தி பிறந்தநாள் கொண்டாட்டம் நேற்று புதுக்கோட்டையில் நடைபெற்றது. அப்போது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ MP-யின் வைப்பு நிதியில் இருந்து கீரமங்கலம் பேரூராட்சி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைப்பதற்காக 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினர். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் வருகின்ற 7ஆம் தேதி முதல் மதிமுக செயலர் கூட்டம் நடைபெற வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளனர். இதில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஆதிமூலம், வழக்கறிஞர் காசி சிற்றரசு மற்றும் மாவட்ட நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் பல்வேறு இடங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது ஒடிசா மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 120 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 210 கிலோ கஞ்சா மற்றும் 3 கார்களை பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்தனர். ஒரே நாளில் 242 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேடந்தாங்கல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி கிருத்திகை முன்னிட்டு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது.
பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளி கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குமரமுருகன் கோவிலில் உற்சவருக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் பிச்சாண்டி தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஎஸ் சந்தா இறுதித் தொகை வழங்குதல், கருணை அடிப்படையில் பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 3 அம்ச கோரிக்கை குறித்து காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றது. ஒன்று, சிபிஎஸ் இறுதி தொகை வழங்கணும், ஜிஓ 33 வாரிசுதாருக்கு வேலை கொடுக்கணும், அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான வரவேற்கப்பட்ட காலமுறை ஊதியம் 15,700 வழங்க வேண்டும். இந்த 3 அம்ச கோரிக்கை குறித்து இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. தமிழக முதல்வர் அதை செய்யுமாறு நாங்கள் கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த டைம் 5 மணிலேருந்து நாளை காலை 8 மணி வரை 17/2/2024 அன்று 72 மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் சென்னையில் நடந்தது. நாங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம். அவங்கள நான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பல கட்டம் போராட்டம் பண்ணியும் இது வரைக்கும் செய்யவில்லை. எங்களுக்கு 3 அம்ச கோரிக்கை தான். சிபிஎஸ் ஓய்வு பெற்றவங்களுக்கு, 2வது கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு, அலுவலக உதவியாளருக்கு இணையான வரவேற்கப்பட்ட காலமுறை ஊதியம் 15,700 வழங்கும். 3 அம்ச கோரிக்கை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் காத்திருப்பு போராட்டம் நடந்து வருகிறது. திருப்பூர் மாணவியின் மரண வழக்கில் அவரது தந்தை மற்றும் அண்ணனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வருவாய் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி வித்யா விஜயாபுரம் பகுதியை சேர்ந்த வெண்மணி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இதற்கு வித்யாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வித்யா வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடி இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் தலை மற்றும் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் தண்டபாணி மற்றும் சரவணன் இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக கூறி விவசாயிகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள தர்பூசணிகள் டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் கூட விலை போகவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் விரக்தி அடைந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தர்பூசணியை சாப்பிட்டு தர்ணாவில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் கலிவரதன், வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க வேண்டும் என்ற நோக்கில் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தர்பூசணியில் விஷம் கலந்துள்ளதாக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தர்பூசணி 8,000 ஏக்கர் அளவுக்கு பயிரிட்டுள்ளோம். எங்கள் தர்பூசணியிலே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை அறிந்து அதிலே விஷம் கலந்துள்ளதாக கூறியதால் மாநிலம் முழுவதிலும் தர்பூசணியை வாங்குவதற்கு கூட வியாபாரிகள் வராமல் எங்களுடைய தர்பூசணி டன் ஒன்று 20,000 ரூபாய் விற்று கொண்டிருந்தது. இப்பொழுது 4,000 ரூபாய்க்கு வந்துட்டு. இது பன்னாட்டு நிறுவனங்களுடைய சரிதானே தவிர விவசாயிகளுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுடைய நிலத்திற்கு வந்து விவசாய நிலத்தில் ஆய்வு செய்து இவர்கள் அறிவித்திருந்தால் எங்களுடைய விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சரியில்லை என்று கூற முடியும். ஆனால் விவசாயிகளுடைய பயிரிட்ட பயிர்கள் அத்தனையும் நன்றாக தான் இருக்கிறது. தர்பூசணியை பொறுத்தவரை இந்த வெயில் காலங்களே புளியமரத்துக்கு புளியமரம், தர்பூசணியோ கரும்பு ஜூஸ் விற்கிறதால கோக் பெப்சி கம்பெனிகளுடைய கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிற பை 1 பை 2 நிலைமைக்கு வந்துட்டாங்க.
ஆகையால ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு விவசாயிகள் பயிரிட்ட தர்பூசணியை இது போன்று செய்துள்ளார், அதாவது இது போன்று குறை கூறியுள்ளார்கள். இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக எங்களுடைய நிலங்களுக்கு வந்து வேளாண் துறை அதிகாரிகள் மூலமும் அனைவரும் விவசாயிகளும் வைத்துக் கொண்டு ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்து அதில் விஷம் கலந்து இருந்தால் நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பகுதியில போய் ஒரு கடையில இன்ஜெக்ஷன் அதாவது ஊசி போடுறோமா, விவசாய கூலி பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காத நேரத்தை ஒவ்வொரு தர்பூசணிக்கு ஒரு ஏக்கர் வந்து 20 டன் விளையுங்க. 20 டன்ல ஊசி போடுறதா இருந்தா 50,000 ரூபாய் வேணுங்க. விவசாயி விற்கிறதே 50,000 தான். அதுல போய் ஊசி போடுவானா? அதுல ஊசி போட்டு வச்சா மறுநாள் அழுவிடும். சிவகாசி தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார அதிகாரிகளின் ஆய்வை கண்டித்து தொழிலாளர்கள் தொடர் காத்திருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடி விபத்துக்களை தடுத்திட மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பு ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெம்பக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொழிலக பாதுகாப்பு சுகாதார அதிகாரிகள் சிறு ஆலைகளில் மட்டும் ஒரு தலைபட்சமாக ஆய்வு நடத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் 50,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகளின் ஒரு தலைபட்சமான ஆய்வை கண்டித்து சிவகாசியில் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அலுவலகத்தில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் தலைமையில் தமிழன் பட்டாசு கேப் வெடி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர் காத்திருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவன்பேட்டை பகுதியில் உள்ள குடிசை வீட்டில் திடீரென தீ பற்றியுள்ளது. சிறிது நேரத்தில் தீ பரவி 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளுக்கும் பரவி பால் பண்ணையிலும் தீ பற்றியுள்ளது. அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீயில் கருகிய சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 68,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 8,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 114 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாளில் 3 நாடுகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவாகியுள்ளது. அதேபோல் திபெத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கண்ட நாடுகளில் நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானம் சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிலி நாட்டுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயார், பிரதமர் மோடி பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு திட்டம் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஜப்பான். குரூப் 1-1A தேர்வு அட்டவணை வெளியீடு, TNPSC அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.